இந்தியாவில் முக்கிய நபர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பிரிவுகள் என்னென்ன, தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் எந்த பிரிவில் பாதுகாப்பு உள்ளிட்ட தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு Z+ பாதுகாப்பு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு பிரிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? தற்போது Y பிரிவு பாதுகாப்பில் எவ்வளவு காவலர்கள் திரு விஜய்க்கு பாதுகாப்பு வழங்குவார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம் ஜபஸ்டின். நீங்கள் கூறியது போல பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகிய 3 பேருக்கு NSG, SPG என்று சொல்லக்கூடிய 2 பிரிவுகள் பாதுகாப்பை வழங்கி வருகின்றன. இவர்கள் தவிர இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், விஞ்ஞானிகளுக்கு 5 பிரிவுகளின் கீழ் இந்தியாவில் மத்திய அரசுடன் சேர்ந்து மாநில அரசும் இந்த பாதுகாப்பு பிரிவுகளை உருவாக்கி பாதுகாப்பை வழங்கி வருகின்றன. நாம் அதில் முதற்கட்டமாக பார்க்க வேண்டும் என்றால் மிகவும் உயர் ரகமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு பிரிவு என்பது Z+ பிரிவு என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த Z+ பாதுகாப்பு பிரிவை பொறுத்தவரையில் 10 கமாண்டோ மத்திய படை வீரர்கள் உள்ளிட்ட 36 வீரர்கள் 24 மணி நேரமும் அந்த தலைவருக்கு உடன் பயணிப்பார்கள். இந்த Z+ பாதுகாப்பை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்ப கருவிகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களுக்கான கருவிகள் என்பது உயர் ரகமான கருவிகளாக இருக்கும். இந்த Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு துப்பாக்கி தோட்டா துளைக்காத வாகனம், சிக்னல் ஜாம்பர் என்று சொல்லக்கூடிய தொலைதூர தாக்குதலை தடுக்கும் வாகனம் உள்ளிட்டவை வழங்கப்படும். இது ஒரு சிலருக்கு தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த Z+ பாதுகாப்பு என்பது இதற்கு முன்பாக இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த 2 பேர் தவிர தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு Z+க்கு இணையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம், மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவில்லை, எனினும் அவருக்கு சிக்னல் ஜாமர் மற்றும் துப்பாக்கி தோட்டா துளைக்காத வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது. Z பிரிவை பொறுத்தவரையில் தமிழக ஆளுநர் R.N. ரவி, அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு இந்த Z பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை அடுத்தபட்டமாக Y+ பிரிவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Y பிரிவு என்பது தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Y பிரிவை பொறுத்தவரையில் 1 அல்லது 2 கமாண்டோ வீரர்கள் உள்ளிட்ட 8 பேர் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். இந்த அனைத்து பிரிவையுமே முடிவு செய்வது மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள். அவர்கள் மாநில அரசுடன் இணைந்து இந்த பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு